அதே மாரி நம்ம கூகுள்ல ஏன்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே கூகுள் தான் ஒரே சோர்ஸ். கூகுள்ல வந்து விஷ்ணுமாயா கோவில் அப்படின்னு போட்டாலே, பெருங்கோட்டுக்கரை காவு அப்படின்னு ஒரு இது வரும். நமக்கு கோவில்னா மலையாளத்துல காவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கோவில் மட்டும் தானா சார் விஷ்ணுமாயாக்குன்னு இருக்கிறது? இல்ல. விஷ்ணுமாயா கோயில் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி விஷ்ணுமாயா கோயில் ஒரு கோயிலாக இருந்து, ஒரு கோயில் 2 கோயில்களாக இருந்து, இது வந்து வழி வழியா வரக்கூடியது. நான் ம். வந்து இங்க புதுசு புதுசா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் ஸ்கெப்டிக்கலா பேசுறேன் அப்படின்றது காரணம் வந்து மெயின் காரணம் என்னன்னா, ஒண்ணு வழி வழியா வந்த ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வழி வழியா வரும்போது அவர்கள் சில விஷயங்களை வந்து இப்போ ஒரு ஜோதிடர்களாகட்டும் அல்லது வேற ஒரு மந்திரம் சித்தி செய்து கொடுப்பவராகட்டும் அவங்க பசங்களுக்கு அவங்க அது அது அந்த ஒரு முறை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையுடைய விஷயம் வேற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம டிஎன்ஏ இதுல இருந்து அதுல வருது, அதுல இருந்து அதுல வருது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்றோம். கோத்திரம்னா என்ன உங்களுக்கு? எதுக்கு நம்ம கோத்திரம் சொல்லிட்டு இருக்கோம்? ஒரு கோத்திரம்னு நம்ம வந்து ஒவ்வொரு ரிஷி பேரை சொல்றோம். அந்த ரிஷி வழி வந்தவர்கள்னு அர்த்தம். அந்த அந்த கோத்திரத்தையே வந்து நிறைய பேர் அது நம்பிக்கையில இது நம்பிக்கையிலன்னு அழிச்சிட்டாங்க. இப்ப கேட்டா அதுக்கப்புறம் ஒரு சில நபர்கள் அது வந்து ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னால் அதை பத்தி தெரிந்து கொள்ளாமல் அதை விட்டதுடைய ஒரு காரணமாக அவர்களுடைய பிள்ளைகளோட பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது வந்து சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்றோம். ஆமா. காரணம் என்னன்னா சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லக்கூடியது அவர்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். சிவனை வழிபடுவர்கள் சிவகோத்திரம், விஷ்ணுவை வழிபடுவது விஷ்ணு கோத்திரம், இப்படிதான் சொல்லிக்கிறாங்க. கோத்திரம் அப்படிங்கிறது ஒரு லைனேஜ். நம்மளோட லைனேஜ் அந்த ஒரு டிஎன்ஏ அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த லைனேஜ்ல இருந்து வருது. அது வரைக்கும் அது அந்த லைனேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முன்னால அவர் என்ன பண்ணியிருக்காரு, எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளுடைய லைனேஜ்ல இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.